நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக 2 சாமுவேலின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அவர்கள் ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும் அவன் விரும்பும் காரியத்துக்கு உதவவும் ஒரு படகு இக்கரையிலே வந்தது. போதும், ஸ்தோத்திரம். இதை அப்படியே சகோதரர்கள் ஒருவர் சத்தமா வாசிங்க பாப்போம். 2 சாமுவேல் 19:18 வாசிங்க வரால். அவர்கள் ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும் அவன் விரும்பும் காரியத்துக்கு உதவவும் ஒரு படகு இக்கரையிலே வந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற பிரசங்கத்துடைய தலைப்பு என்னன்னா, ஒரு படகு வந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் வாயை திறந்து சொல்லலாமா? ஒரு படகு வந்தது. சொல்லுங்க சகோதரர்கள், சொல்லுங்க. ஒரு படகு வந்தது. எதற்கு வந்தது அப்படின்னா, ஸ்தோத்திரம், கரை சேர்க்கவும் உதவி செய்யவும் ஒரு படகு வந்தது. தாவீதுக்கு உதவியாக ஒரு படகு வந்தது. தாவீதின் வீட்டாரை கரை சேர்க்கும்படி ஒரு படகு வந்தது. தாவீது விரும்பின காரியத்தை நிறைவேற்றும்படியாக ஒரு படகு வந்தது. ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், தாவீதுக்கு உதவின ஒரு படகு, தாவீதின் வீட்டாரை இக்கரைப்படுத்துவதற்கு உதவின ஒரு படகு வந்தது போல இந்த ஆராதனை வேளையிலே அன்றைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் வந்திருக்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்களை கரை சேர்க்கவும் நீங்கள் விரும்புகிற காரியத்துக்கு உதவவும் ஒரு படகு வந்திருக்கிறது. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் 2 கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். தத்தளித்துக் கொண்டிருந்த தாவீதின் வீட்டாரை கரை சேர்க்கவும் குகைகளிலே, வனாந்தரங்களிலே, கண்மலைகளிலே, ஸ்தோத்திரம், அப்சலோமுக்கு பயந்து வாழ்ந்த தாவீதின் குடும்பத்தை கரை சேர்க்கவும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இருதயத்திலே பலவிதமான எண்ணங்களோடு, இருதயத்திலே பலவிதமான யோசனையோடு, விருப்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த தாவீதின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு படகு வந்தது. ஒரு படகு வந்தது. ஒருவேளை இந்த கால வேளையிலே தாவீதின் வீட்டாரை போல வனாந்தரத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கிற நிலையிலே இருக்கிறீர்களோ, என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்கிற கலக்கத்தோடு வந்திருக்கிறீர்களோ, நான் எருசலேமுக்கு திரும்பி போவேனா, எனக்கு எருசலேமினுடைய வாழ்வு உண்டாகுமா என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்த தாவீதை கரை சேர்க்க அவன் விரும்பின காரியத்துக்கு உதவ ஒரு படகு வந்தது போல இந்த காலை நேரத்தில் எதிர்பார்ப்போடு ஸ்தோத்திரம் வந்திருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஒருவேளை தத்தளித்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கை, தடுமாறி கொண்டிருக்கிற வாழ்க்கை, ஸ்தோத்திரம், ஓ தீர்வு இல்லாத ஒரு வாழ்க்கை, வழி தெரியாத ஒரு பாதைகளை நீ பயணித்துக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை கரை சேர்க்கும்படி ஒரு படகு வருகிறது. உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி ஒரு படகு வந்திருக்கிறது. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் மீண்டும் 2 கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. கடலாம் துன்பத்தில் தாவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தாவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா பாடுங்க பார்க்கலாம். இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசு
என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் மீண்டும் ஒரு விசை. கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள் தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருள் தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நீ கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் இயேசு படகாய் வருகிறார். ஸ்தோத்திரம். கரை சேர்க்க ஒரு படகு வந்திருக்கிறது. விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு படகு வந்திருக்கிறது. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியான இந்த வார்த்தைகளை சொல்ல என்னை பாரப்படுத்துகிறபடினார் இந்த வார்த்தைகளை மீண்டும் சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். கரை சேர்க்க ஒரு படகு வருகிறது. உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு படகு வருகிறது. தாவீதுக்கு அந்த நாட்களிலே ஒரு படகை கர்த்தர் அனுப்பியது போல இன்றைக்கு கர்த்தரே உனக்கு படகாய் வருகிறார். ஆண்டவரே உனக்கு படகாய் வருகிறார். உன்னை கரை சேர்க்கிற படகாய், உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிற படகாய் இயேசுவே இறங்கி வருகிறார். படகாய் வருகிறார். தேவ பிள்ளையே, இனி உன் வாழ்க்கை மாறப் போகிறது. என்னுடைய வாழ்க்கை மாறப் போகிறது. என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட போகிறது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் படகாய் வந்திருக்கிறார். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். இந்த சம்பவத்தை நாம் வேதத்திலே வாசித்து பார்ப்போமானால், தாவீது 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே தன் மகன் அப்சலோமுக்கு பயந்து சிங்காசனத்தை விட்டு புறப்பட்டு போகிறான். கால்நடையாய் புறப்பட்டு போகிறான். குடும்பத்தோடு புறப்பட்டு போகிறான். தனக்கு எதிராய் தன் மகன் எழும்பி விட்டானே, தனக்கு எதிராய் தன்னுடைய மகன் எழும்பி விட்டானே என்று சொல்லி தாவீதுக்கு விரோதமாய் அப்சலோம் எழும்பினபடியினால் இனி ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது, ஒருவேளை அவன் நம்மை கொன்று போட்டு விடக்கூடும் என்று சொல்லி சிங்காசனத்தை விட்டு 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே புறப்பட ஆரம்பிக்கிறார்கள். அப்படியே புறப்பட்டு போனார்கள். வனாந்தரத்திலே போகிறார்கள். பலதரப்பட்ட சூழ்நிலைகளோடு போகிறார்கள். கலக்கத்தோடு போகிறார்கள். கண்ணீரோடு போகிறார்கள். வேதனையோடு போகிறார்கள். எருசலேமை விட்டு திரும்பி போகிறேன், இனி எருசலேமுக்கு வருவேனா சந்தேகத்தோடு போனார்கள். இனி இந்த எருசலேமின் சிங்காசனத்தில் அமரவேனா என்கிற சந்தேகத்தோடு போனார்கள். விட்டு வந்த வீட்டுக்கு திரும்பி போவேனா என்ற சந்தேகத்தோடு போனார்கள். ஆனால் பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது, 2 சாமுவேலின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய தேவன் ஸ்தோத்திரம் சிங்காசனத்தை விட்டு, சொந்த அரியாசனையை விட்டு, சொந்த வீட்டை விட்டு புறப்பட்டு போன அந்த தாவீதை மறுபடியும் கரை சேர்க்கும்படியாக, மறுபடியும் எருசலேமுக்கு கொண்டு வரும்படியாக கர்த்தர் ஒரு படகை அனுப்பி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு படகை கர்த்தர் அனுப்பினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த படகு தாவீதை ஸ்தோத்திரம் சந்திப்பதற்கு வருவதற்கு முன்னால் நடந்தது என்ன? கர்த்தர் இந்த படகை தாவீதுக்காக அனுப்பி விட்ட போது நடந்த சம்பவம் என்ன என்பதை குறித்து சில வார்த்தைகளை உங்களோடு பேச ஆவியானவர் உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, ஒரு படகு வந்தது. ஸ்தோத்திரம். அந்த கடந்த காலத்தை நாம் திரும்பி பார்க்கும் போது
இப்போ தாவீதின் மகன் அப்சலோம் தன் தகப்பன் தாவீதை பார்த்து கேட்கிறான், நான் எப்ரோனுக்கு போக வேண்டும், நான் எப்ரோனுக்கு போய் ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி இருக்கிறேன், அந்த பொருத்தனை என நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தகப்பனிடத்திலே ஒரு பொய்யை சொல்லிவிட்டு அப்சலோம் எப்ரோனுக்கு போய் சில ஆட்களை தன்னோடு கூட்டிக் கொண்டு எப்ரோனுக்கு போய் அப்சலோம் ராஜாவானார் என்று சொல்லி அங்கே ஒரு செய்தியை பிரகடனப்படுத்துகிறான். ஜனங்கள் அப்சலோம் பக்கமாய் எல்லாரும் ஒட்டிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். இதோ எப்ரோனிலே அப்சலோம் ராஜாவாய் மாறிவிட்டான் என்கிற செய்தி தாவீது ராஜாவின் செவிகளிலே விழுகிறது. அப்படியானால் என் மகன் எனக்கு விரோதமாய் எழும்பி விட்டானே, என் மகன் எனக்கு விரோதமாய் எழும்பி விட்டானே, சிங்காசனத்தை பிடிக்க ஆசைப்பட்டு விட்டானே என்று சொல்லி இனி ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாது என்று சொல்லி 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி, எழுந்து ஓடி போம், எழுந்து ஓடி போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை, அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வர பண்ணி நகரத்தை பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுவோம் என்று சொன்னான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, இப்ப ராஜா சிங்காசனத்தை இழந்தவனாக, சிங்காசனத்தை இழந்தவனாக சிங்காசனத்தை விட்டு, அந்த இடத்தை விட்டு, எருசலேமை விட்டு, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அவன் திரும்பி போகிறான். பிரியமானவர்களே, சில இழப்புகளை சந்தித்து அவன் திரும்பி போகிறான். நல்லா கவனிங்க, தாவீதுடைய வாழ்க்கையில சில இழப்புகளை அவன் சந்தித்தான், சில இழப்புகளை சந்தித்தான். சிங்காசனம் என்பது கர்த்தர் கொடுத்த ஆளுகை. தாவீதுக்கு ஒரு சிங்காசனத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னாரே, அந்த சிங்காசனத்தை இழந்தவனாக, அந்த பதவியை இழந்தவனாக, அந்த ராஜஸ்தானத்தை இழந்தவனாக, அவன் சிங்காசனத்தை விட்டு இழந்த ஒரு அனுபவத்தோடு, இழந்து விட்டேனே என்கிற ஒரு அனுபவத்தோடு அவன் புறப்பட்டு போகிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இழந்த அனுபவம். வாழ்க்கையிலே சிலவற்றை இழந்திருக்கிறீர்களா? ஐயோ, இதை நான் இழந்து விட்டேனே, ஐயோ இந்த ஆசீர்வாதத்தை இழந்து விட்டேனே, இந்த நன்மைகளை இழந்து விட்டேனே, இந்த பொருளை இழந்து விட்டேனே, இந்த சமாதானத்தை இழந்து விட்டேனே, இந்த சந்தோஷத்தை இழந்து விட்டேனே என்று சொல்லி வாழ்க்கையில சிலவற்றை இழந்து விட்டு தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? தாவீதை போல. அன்பானவர்களே, ஒரு இழப்புக்கு மத்தியில அவன் கடந்து போகிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, முதல்ல அந்த படகு அவனை சந்திப்பதற்கு முன்னால அவனுடைய வாழ்க்கை இழந்த வாழ்க்கையாகத்தான் இருந்தது. தேவன் கொடுத்த ராஜ்ய மேன்மையை இழந்து போய் நிற்கிறான். இரண்டாவது பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். சகல ஜனங்களும் நடந்து போகிற போது தேசத்தார் எல்லாரும் மகா சத்தமாய் அழுதார்கள். ராஜா கீதரோன் ஆற்றை கடந்தான். ஜனங்கள் எல்லாரும் வனாந்தரத்துக்கு போகிற வழியே நடந்து போனார்கள். அப்படி 30ஆம் வசனத்தையும் வாசிப்போம். தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவமலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். தாவீதின் வாழ்க்கையை பாருங்கள் அன்பானவர்களே. சிங்காசனத்தை இழந்தவனாக, ராஜ மேன்மை இழந்தவனாக புறப்பட்டு போகிறான். ஆனால் போகும்போது தாவீது என்ன செய்தானா? தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து, தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவமலையின் மேல் அப்படியே ஏறி போகிறான். அழுகிறான். அழுகையின் வாழ்க்கை.
அழுகை. ராஜாவாய் இருக்கிற தாவீது இப்படி ஒரு சந்தர்ப்பம், இப்படி ஒரு சூழ்நிலை தன் வாழ்க்கையில ஏற்படும் என்று அவன் நினைத்திருக்கவில்லை. அழுகிறான். சந்தோஷமாய் ஓடிக்கொண்டிருந்த வாழ்க்கை அழுகையின் வாழ்க்கையாய் மாறிவிட்டது. அழுகையின் வாழ்க்கையாய் மாறிவிட்டது. காலுக்கு கூட பாதரட்சை போடவில்லை. பாதரட்சை அணியாதவனாக ஒரு ராஜா என்று சொன்னால் தலையிலே அவன் கிரீடத்தை வைத்திருப்பான். ராஜாக்கள் அணிகிற பாதரட்சை அவன் அணிந்திருக்க கூடும். ராஜ வஸ்திரத்தை அணிந்திருக்க கூடும். ஒன்றுமில்லாமல், ராஜ வஸ்திரம் இல்லாமல், பாதரட்சை இல்லாமல் வெறுக்காலால் நடந்து தன் முகத்தை மூடிக்கொண்டு அழுது கொண்டே ஒலிவமலையில ஏறி போகிறான். அவனுக்கு பின்னாலே வருகிற அவனோடு கூட இருக்கிற எல்லா ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டே அவனுக்கு பின்னால் போகிறார்கள். அழுது கொண்டிருந்த ஒரு வாழ்க்கை, கண்ணீரின் வாழ்க்கை, துக்கத்தின் வாழ்க்கை, வேதனையின் வாழ்க்கை, மனச்சஞ்சலமான ஒரு வாழ்க்கை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இழந்த வாழ்க்கை இப்பொழுது அழுகையின் வாழ்க்கை. அழுது கொண்டே போகிறான். நாமும் எத்தனையோ நேரம் நம்முடைய வாழ்க்கையில தாவீதை போல ஒருவேளை நாம் அழுதிருக்க கூடும். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். சில நேரம் நெருக்கப்படும் போது, சில நேரம் எல்லாராலும் பகைக்கப்படும் போது தாவீதை போல ஒருவேளை நாம் அழுதிருக்க கூடும். ஆண்டவரே, என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்து விட்டதே என்று சொல்லி தாவீதை போல ஒருவேளை நாமும் அழுதிருக்க கூடும். அழுகையின் வாழ்க்கை, கண்ணீரின் வாழ்க்கை, சஞ்சலத்தின் வாழ்க்கை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீதினுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பாதைகளை அவன் கடந்து போகிறான். தாவீது இப்படிப்பட்ட ஒரு பாதைகளை சந்திக்கிறான். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, 2 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 16:5. தாவீது ராஜா பகுரீம் மட்டும் வந்த போது சவுல் வீட்டு வம்சத்தானாய் இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமே என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூசித்துக் கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலது புறமாகவும் இடது புறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். இழப்பீடு உள்ள ஒரு வாழ்க்கை, அழுகையின் வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, நடந்து போய் கொண்டிருக்கும் போது முகம் தெரியாத ஒரு மனிதன், சீமே என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் தாவீது ராஜாவை தூசித்தான் என்று பைபிள் சொல்லுகிறது. அவனை தூசிக்கிறான், நிந்திக்கிறான், பரியாசம் பண்ணுகிறான், கற்களை கொண்டு எறிகிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன சொன்னானாம் 7ஆம் வசனத்துல? அவனை தூசித்து, இரத்த பிரியனே தொலைந்து போ, தொலைந்து போ. பாருங்க, தாவீதை நிந்திக்கிறான். பேலியாளின் மனுஷனே தொலைந்து போ. இரத்த பிரியமான மனுஷனே தொலைந்து போ. இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே தொலைந்து போ. தாவீதை நிந்திக்கிறான், தாவீதை தூசிக்கிறான், தாவீதை பரியாசம் பண்ணுகிறான். தாவீது வாழ்க்கை சற்று யோசித்து பாருங்கள். நிந்தனையான ஒரு வாழ்க்கை, கண்ணீரான ஒரு வாழ்க்கை, கவலைப்படுகிற ஒரு வாழ்க்கை. ஸ்தோத்திர. நிந்தனை. ராஜாவுக்கு இப்படி ஒரு நிந்தனை. கூட வருகிறவர்கள் சொல்லுகிறார்கள், ஸ்தோத்திரம், இவன் ஏன் ஆண்டவனை தூசிக்கட்டும், நான் போய் இவன் தலையை வாங்கி போடட்டும் என்று சொல்லுகிறான். அப்போது தாவீது சொல்லுகிறான், ஸ்தோத்திரம், ஓ, எனக்கும் உங்களுக்கும் என்ன, அவன் என்னை தூசிக்கட்டும், தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார் என்று சொல்லி, பிரியமானவர்களே, தன்னோடு கூட வந்தவர்கள் எத்தனித்த போது, எதிராக எழும்பின போது அவர்களை அமர்த்தி விட்டு சொல்லுகிறான், ஒன்றை செய்யாத, என் கற்ப பிறப்பா இருக்கிற என்னுடைய குமாரனே என்னை வாங்க தேடும் போது, என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமீன் எம்மாத்திரம், அவன் தூசிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொல்லி
12ஆம் வசனத்துல சொல்லுகிறான், ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவா. எனக்கு வந்த நிந்தனைன்னு சொல்றான். ஐயோ, என்னை நிந்திக்கிறானே, எனக்கு வந்த அந்த நிந்தனையை கர்த்தர் பார்த்துக் கொள்ளட்டும். அன்பானவர்களே, தாவீதின் மேல் கற்களை எறிந்த சீமேயை போல வார்த்தை என்ற சொற்களாய் கற்களை போல உங்கள் மேல் எறிந்து விடுகிறார்களோ, உங்களை நிந்திக்கிறார்களோ, உங்களை தூசிக்கிறார்களோ, உங்களை பலவிதமான வலிய சொற்களால் உங்களை அவமானப்படுத்துகிறார்களோ, தாவீதை போல் உங்கள் வாழ்க்கை இருக்கிறதோ, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சிலர் சொல்வார்கள், என்னுடைய நிந்தை என்னை விட்டு நீங்களே அப்பா, இத்தனை வருஷமாகியும் என் நிந்தை என்னை விட்டு மாறவில்லையே, என்னை நிந்திக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்களே, என்னை தூசிக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்களே, அவமானப்படுத்துகிறவர்கள் பெருகி இருக்கிறார்களே, ஆண்டவரே கற்களை கொண்டு எறிகிறார்களே. ஸ்தோத்திரம். இப்படி தாவீதை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா அன்பானவர்களே? ஸ்தோத்திரம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் தாவீதை கரை சேர்ப்பதற்கு, அவனுக்கு உதவி செய்வதற்கு ஒரு படகு அவனை தேடி வந்தது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, தாவீதினுடைய வாழ்க்கையை நான் வாசித்து பார்க்கும் போது, ஸ்தோத்திரம், தாவீதை எப்படி ஆகிலும் துரு ஆலோசனை கொடுத்து அவன் குடும்பத்தை நாரடிக்க வேண்டும் என்று சொல்லி அகிதோபேல் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் அப்சலோமோடு கூடிக்கொண்டு தீய ஆலோசனை செய்து சவுல் தாவீதின் குடும்பத்தை நார பண்ணினான். குடும்பத்தை நாரடிக்கும்படி வந்த சில ஆலோசனைகளை தாவீது சந்தித்தான். அன்பானவர்களே, அதை குறித்து 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து வாசித்து அறிந்து கொள்ள முடியும். தவறான ஆலோசனை, அகிதோபேலின் தவறான ஆலோசனை அப்சலோமுக்கு கிடைத்தபடியினாலே தாவீதின் குடும்பத்தை நாரடிப்பதற்கு என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்தான். அன்பானவர்களே, ஒரு பக்கத்துல இழப்பு, ஒரு பக்கத்துல அழுகை கண்ணீர், ஒரு பக்கத்துல தூஷணம், ஒரு பக்கத்துல நிந்த, ஒரு பக்கத்துல அவமானம், கற்களால் எரியப்படுகிற நிலை, ஒரு பக்கத்துல குடும்பத்தை நாற்றமாய் மாற்றுவதற்கு எத்தனையோ தீய சக்திகள். இப்படிப்பட்ட அவன் கடந்து வந்த பாதைகளை பாருங்கள் அன்பானவர்களே. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட எல்லா பிரச்சனையும் மாற, இப்படிப்பட்ட கண்ணீர் மாற, இப்படிப்பட்ட நிந்தனை மாற, இப்படிப்பட்ட அவமானங்கள் மாற, இப்படிப்பட்ட நாற்றங்கள் மாற, இப்படிப்பட்ட விரோதமான பழி சொற்கள் மாற, அவனை அக்கறைப்படுத்துவதற்கு ஒரு படகை கர்த்தர் அனுப்பினார். மீண்டும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேவ பிள்ளையே, எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற சபையே, ஒருவேளை தாவீதை போல உன் வாழ்க்கையானது தாவீதை போல இழந்த வாழ்க்கையை போல் இருக்கலாம். கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிற வாழ்க்கையாக உன் வாழ்க்கை இருக்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏதோ ஒரு மனுஷன் எழும்பி நீ செய்யாத குற்றத்திற்காக உன்மேல் பழி சுமத்தி உன்னை தூசித்து உன்னை நிந்தித்து உன்னை பரியாசம் பண்ணி கற்களால் உன்னை எரிகிற அளவுக்கு உனக்கு விரோதமாய் எழுப்பி வரலாம். உன் குடும்பத்தை நாற்றம் அடிப்பதற்கு ஏதுவான சில சூழ்ச்சிகளை செய்யலாம். ஆனாலும் இப்படிப்பட்ட கைவிடாம், ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அன்பானவர்களே, தாவீதை போல எதிராளிகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்கிறார்களோ? நம்முடைய குடும்பத்தை நாற்றமாய் மாற்றுவதற்கு எத்தனையோ தீய ஆலோசனைகள் நம்முடைய குடும்பத்துக்கு எதிராய் செய்யப்படுகிறதோ? நம்மை அவமாக்கும்படி, நம்மை அழிக்கும்படி எத்தனையோ தீய சக்திகள் நமக்கு விரோதமாய் எழுப்பி வந்திருக்கிறதோ?
உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். இதற்கெல்லாவற்றிற்கும் முடிவுண்டாக்கும்படி, இது எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவுண்டாக்கும்படி, உங்களை கரை சேர்க்கும்படி, இப்படிப்பட்ட சகல சூழ்நிலைகளில் இருந்து உங்களை விடுவிக்கும்படி உங்களுக்காக ஒரு படகை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு படகு வந்திருக்கிறது. ஒரு படகு வந்திருக்கிறது. உங்களை அக்கறைப்படுத்த ஒரு படகு வந்திருக்கிறது. இப்பேற்பட்ட இப்போதெல்லாம் வாசித்தோம் அல்லவா, இந்த சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு ஒரு படகு வந்திருக்கிறது. ஒரு படகு வந்திருக்கிறது. உன்னை அக்கறைப்படுத்த ஒரு படகு வந்திருக்கிறது. நீ விரும்பின காரியத்தை உனக்கு நிறைவேற்றுவதற்கு கர்த்தரே படகாய் வந்திருக்கிறார். இனி உன் வாழ்க்கையில நிந்தனை இல்ல. இனி உன் வாழ்க்கையில பழி சொற்கள் இல்ல. இனி ஒரு வாழ்க்கையில அழுகை இல்லை. இனி உன் வாழ்க்கையில கண்ணீர் இல்லை. இனி ஒரு வாழ்க்கையில சஞ்சலம் இல்லை. இனி உன் வாழ்க்கையில துக்கம் இல்லை. இனி ஒரு வாழ்க்கையில எதிராளி இல்ல. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் சபை அப்படியே கரங்களை தட்டி ஆவியை நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஓ ரீபா பாபா சகராதா ரீபா. அருமையான தேவ பிள்ளையே, இனி எதிராளி இல்ல. இனி சீமையை உன் பக்கமா வர முடியாது. ஹல்லேலூயா. இனி உனக்கு கண்ணீர் இல்ல. இனி உனக்கு கஷ்டம் இல்ல. இனி உனக்கு தரித்திரம் இல்ல. இனி உனக்கு இழப்பீடு இல்ல. இவை எல்லாவற்றிற்கும் முடிவுண்டாக்க ஒரு படகை கர்த்தர் அனுப்புகிறார். ஒரு படகை கர்த்தர் அனுப்புகிறார். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா. விசுவாசத்தோடு கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டிலே படகு என்ற வார்த்தை இந்த ஒரு வசனத்தில் மாத்திரம் ஆவியான எழுதி வச்சிருக்கிறாரு. ஏன் தெரியுமா? அந்த படகு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. எனக்கு விசுவாசத்தோடு சொல்லுவோம், என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இழப்புகளை சரி கட்ட, என் கண்ணீரை மாற்ற, எனக்கு விரோதமாய் தூஷணமாய் எழும்பி வந்த அத்தனை நிந்தனைகளையும் மாற, எனக்கு விரோதமாய் ஸ்தோத்திர நாரடிக்கும்படி எழும்பி வந்த அத்தனை ஆலோசனைகளையும் அபத்தமாக்க எனக்காக இயேசு ஒரு படகாய் வந்திருக்கிறார். எனக்கு ஒரு படகாய் வந்திருக்கிறார். எனக்கு ஒரு படகாய் வந்திருக்கிறார். எனக்கு ஒரு படகாய் வந்திருக்கிறார். இப்பொழுதே இயேசு வாழ்க்கையில ஒரு படகாய் வந்திருக்கிறார். இப்பொழுது வாழ்க்கையில இயேசு ஒரு படகாய் வந்திருக்கிறார். நிந்தனம் மாறுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, ஒரு படகு வந்தது. ஸ்தோத்திரம். நிறைய பேர் நினைச்சிருக்க மாட்டாங்க, இவன் எப்படி திரும்ப எருசலேமுக்கு போவா, இவன் எப்படி திரும்ப ராஜாவா போறான், மகன் எழும்பிட்டான், இனி அவன் வாழ்க்கை அவ்வளவுதான், தாவீது வாழ்க்கை அவ்வளவுதான், இனி ராட்சி அவ்வளவுதான். எத்தனையோ பேர் கேலி கூத்தா நினைச்சிருக்கலாம் அல்லவா? இவை எல்லாவற்றிற்கும் முடிவுண்டாக்கத்தான் கர்த்தர் ஒரு படகு அனுப்பினார். ஸ்தோத்திரம். இந்த படகு வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. திருப்பிக் கொள்வோம். 2 சாமுவேல் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திலே, இப்போ ராஜாவுக்கு எதிராளியாய் இருந்த அப்சலோம் கொல்லப்பட்டான். ராஜாவுக்கு விரோதமாய் எழும்பி வந்த அப்சலோம் கொல்லப்பட்டான். ராஜாவுக்கு விரோதமாய் ஆலோசனை சொல்லிக் கொடுத்த அப்சலோமும் நான்கு கொண்டு செத்து போனான். இனி ராஜாவை எதிர்க்க எந்த சக்தியும் இல்லை, ராஜாவோடு போராட எந்த வல்லமையும் இல்லை என்று அறிந்த போது, எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அவனை கரை சேர்க்க ஒரு படகு வந்தது என்பதை அறிந்த போது, அவனை அக்கறைப்படுத்த ஜனங்கள் ஆயத்தமாகிவிட்டார்கள் என்பதை அறிந்த போது நடந்த சந்தர்ப்பங்கள் என்ன, சூழ்நிலைகள் என்ன என்பதை குறித்து நான் வேதத்தை வாசித்து பார்க்கும்போது 2 சாமுவேலின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். ராஜா திரும்ப வருகிறதற்கு யோர்தான் மட்டும் வந்தபோது, யூதா கோத்திரத்தார் ராஜாவுக்கு எதிர்கொண்டு போய் ராஜாவை யோர்தானை கடக்க பண்ண கில்கால் மட்டும் வந்தார்கள். லோ, அருமையான தேவ ஜனமே, இனி தாவீதின் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நிந்தைகள் மாற, அவமானங்கள் மாற ஒரு படகு வந்தது என்ற செய்தியை கேள்விப்பட்ட போது, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ராஜா திரும்ப வரப்போகிறார் என்கிற செய்தியை கேள்விப்பட்ட போது, யூதா கோத்திரத்தார் ராஜாவுக்கு எதிர்கொண்டு போய் ராஜாவை யோர்தானை கடக்க பண்ண கில்கால் மட்டும் வந்தார்களா? யூத கோத்திரத்தார் எதிர்கொண்டு வந்தார்கள். யூத கோத்திரத்தார் எதிர்கொண்டு வந்தார்கள். அன்பானவர்களே, இந்த அப்சலோம் எங்கே
ராஜாவாக வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்தான் என்று சொன்னால், அந்த 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். 40 வருஷம் சென்ற பின்பு நான் கர்த்தருக்கு பண்ணின என் பொருத்தனையை எப்ரோனில் செலுத்தும்படி நான் போக எனக்கு உத்தரவு கொடும் என்று சொன்னான். 9-10 வசனத்தை வாசிப்போம். அதற்கு ராஜா சமாதானத்தோடு போ என்றான். அப்பொழுது அவன் எழுந்து எப்ரோனுக்கு போனான். அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் வேவுக்காரரை அனுப்பி, நீங்கள் எக்கால தொனியை கேட்கும் போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி ஆட்களை ஏற்படுத்தி வைத்திருந்தானா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்ரோனிலே யார் இருந்தார்கள் அப்படின்னா யூதர்கள் இருந்தார்கள். அன்பானவர்களே, இப்ப தாவீதுக்கு விரோதமாய் எப்ரோனிலே அப்சலோம் அந்த யூத கூட்டத்திலே போய் சேர்ந்து, நான் ராஜாவாகி விட்டேன் என்று சொல்லி எல்லாருக்கும் சொல்ல இஸ்ரவேல் எல்லாம் சொல்ல ஆட்கள் அனுப்பினான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் ஒரு படகு வந்தது என்ற செய்தியை கேள்விப்பட்ட போது, அன்பானவர்களே, முதலாவது யார் வந்தார்கள் என்று சொன்னால் யூதா கோத்திரத்தார் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எந்த மகன் உனக்கு விரோதமாய் உனக்கு சதி பண்ண எப்ரோனுக்கு கூடி வந்தானோ, அதே இடத்திலிருந்து உனக்கு அனுகூலமாய் மாற உனக்கு உதவியாய் இருக்க, உனக்கு அனுசாரியாய் இருக்க, அதே இடத்திலிருந்து ஒரு கூட்ட ஜனத்தை யூத ஜனத்தை தாவீதுக்கு எதிராய் அவனுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தரே அனுப்பினார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இப்ப நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். ஸ்தோத்திரம். இதற்கு முன்பதாக எவர்கள் உனக்கு எதிராளிகளாய் இருந்தார்களோ, எவர்கள் உனக்கு எதிராளிகளாய் மாறி உன் அப்சலோம் பக்கம் சாய்ந்திருந்தார்களோ, அதே கூட்டத்தை உனக்கு கர்த்தர் சாதகமாய் மாற்ற போகிறார். அதற்காக ஒரு படகு வந்திருக்கிறது. அவர்கள் உனக்கு எதிர்கொண்டு வருவார்கள். பிரைஸ் தி லார்ட். உன்னை வழி எழுப்ப வருவார்கள். எவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்பினார்களோ அவர்கள் உன் சார்பிலே வருவார்கள். எவர்கள் உனக்கு விரோதமாய் கூச்சலிட்டார்களோ அவர்கள் உனக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். எப்ரோனில் இருக்கிற யூதர்கள் எல்லாரும் அப்சலோம் பக்கம் சாய்ந்து விட்டார்கள் என்கிற செய்தி ஒரு நாள் கேட்டான். இப்போது கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். ஏன் தெரியுமா? உனக்காக ஒரு படகு வந்திருக்கிறது. உனக்காக ஒரு படகு வந்தது என்கிற செய்தியை ஜனங்கள் கேள்விப்பட்ட போது, உனக்கு விரோதமாய் எழும்பி நின்றவர்கள் உனக்கு அருகாமையிலே உனக்கு உதவி செய்யும்படி உன் பக்கத்திலே கர்த்தர் கொண்டு வருகிறார். உங்கள் பக்கத்தில் ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டு. நம்ம கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சில நேரம் நம்ம நினைப்போம், இவர்கள் நமக்கு எதிராய் வருகிறார்கள், இவர்கள் நமக்கு விரோதமாய் வருகிறார்கள். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அத்தனை பேரையும் கர்த்தர் நமக்கு சாதகமா மாற்றுவார். ஆண்டவர் செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உன் மேல இருக்கிறது. அவர் உன் வாழ்க்கையில படகா வருகிறார். உன் வாழ்க்கையில் அவர் படகாய் வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்ப முடியாத காரியத்தை ஜனங்கள் நம்பும்படி உன் வாழ்க்கையில் அவர் படகாய் வந்திருக்கிறார். இனி உனக்கு விரோதமாய் எதிர்த்து நின்றவர்கள் உனக்கு உதவிகரமாய் மாறப் போகிறார்கள். உனக்கு உதவி செய்யும்படி மாறப் போகிறார்கள். உன்னை வழி அனுப்பும்படி மாறப் போகிறார்கள். உனக்காய் சில நன்மைகளை செய்ய போகிறார்கள். உனக்காய் பரிந்து பேச போகிறார்கள். உன் பட்சத்தில் நிற்க போகிறார்கள். உன்னை ஸ்தோத்திரம் மதிப்பாய் மரியாதையாய் நடத்த போகிறார்கள். சேனைகளின் கர்த்தர் இதை செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, ஒரு தாவீதுக்காக ஒரு படகு வந்தபோது, இந்த செய்தியை கேட்டபோது நடந்த இரண்டாவது சந்தர்ப்பம் என்ன? 2 சாமுவேலின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கேராவின் குமாரனாகிய சீமேயி யோர்தானை கடக்க
போகிற ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்து ராஜாவை நோக்கி, என் ஆண்டவன் அக்கிரமத்தை என்மேல் சுமத்தாமலும் ராஜாவாகிய என் ஆண்டவன் எருசலேமிலிருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே உமது அடியான் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் தம் மனதில் வைக்காமலும் இருப்பாராக. உமது அடியானாகிய நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன். இப்பொழுதும் இதோ ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு எதிர்கொண்டு வர யோசேப்பு வீட்டார் அனைவருக்கும் நான் நின்று முந்திக் கொண்டேன் என்றான். யார் இவன்? யார் இவன்? தாவீதை தூசித்த சீமேயி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கால்நடையாய் புறப்பட்டு வரும்போது, பேலியாளின் மனுஷனே தொலைந்து போ என்று தாவீதை தூசித்தானே, அந்த சீமேயி இவனுக்காக ஒரு படகு வந்தது என்கிற செய்தியை கேட்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு வந்து சொல்லுகிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ராஜாவுக்கு முன்பாக விழுந்து சொல்லுகிறான். அவன் ரத்தால விழுந்து, ராஜாவாகிய ஆண்டவன் எருசலேமிலிருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே உமது அடியான் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் மனசில வைக்காமலும் இருப்பாராக. நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன். இப்பொழுது ராஜாவாகிய ஆண்டவனுக்கு எதிர்கொண்டு வர நான் முந்திக் கொண்டேன் என்று சொல்லுகிறான். என்ன விளங்குகிறது தெரியுமா? ஒரு படகு தாவீதுக்காக ஆயத்தப்பட்டதை யூதா கோத்திரத்தார் அறிந்தபோது அவனுக்கு சமாதானமாய் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். இரண்டாவது, தாவீதுக்காக ஒரு படகு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை சீமேயி அறிந்தபோது ஒரு காலத்தில் நான் தாவீதை தூசித்து விட்டேன் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டு சரணடைந்து தாவீது பக்கமாய் ஸ்தோத்திரம் ஒட்டிக்கொள்ளும்படி அவனை கர்த்தர் தாவீதுக்கு சாதகமாய் கர்த்தர் மாற்றினார். இருக்கீங்களா? அவர் அல்லேலூயா சொல்லாமா? இவன் ஒருத்தனா வரலங்க, 1000 பேரை கூட்டிட்டு வாரான். ஸ்தோத்திரம். 16-17 வசனத்தை வாசிங்க. 19-16-17. தீவிரித்து யூத மனுஷரோடு கூட எதிர்கொண்டு போனான். அவனோடு பென்யமீன் மனுஷர் 1000 பேரை கூட்டிட்டு வாரான். ஸ்தோத்திரம். ஒருத்தனா தாவீதுக்கு விரோதமா எதிர்த்து நின்றான், தூசித்தான். இப்பொழுது தாவீதுக்காக ஒரு படகு ஆயத்தப்பட்டது என்ற செய்தியை கேள்விப்பட்ட போது உயிர் பிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டுமே, ஜீவன் அழியப்படாமல் பாதுகாக்க வேண்டுமே என்று சொல்லி அவன் 1000 பேரை கூட்டிக் கொண்டு வந்து தாவீதின் பக்கத்தில் சரணடைந்தான். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், எந்த வாய் உங்களுக்கு விரோதமாய் தூசணம் சொன்னதோ, எந்த வாய் உங்களை நிந்தித்ததோ, அதே மனிதன் உங்களுக்கு ஆதரவாய் மாற போகிறான். அதோடு கூட ஒரு கூட்டத்தையும் உங்களுக்காய் கொண்டு வருவான். சேனைகளில் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை தூசித்த வாய், உன்னை அவமானமாய் பேசின வாய், உன்னை நிந்தித்த வாய், ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட மனிதன் உன் பக்கத்திலே சரணடைய போகிறான். உன் பக்கத்திலே சரணடைய போகிறான். கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். உனக்காக ஒரு படகு ஆயத்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, என்ன ராஜாவே, என்ன மன்னித்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். அப்பமே சாக வேண்டியவன் வனாந்தரத்துல வரும்போது தாவீதை தூசிக்கும் போது தாவீதினுடைய போர்ச்சேவர்கள் சொல்லுகிறார்கள், இவனை தலையை வாங்கட்டுமான்னு கேட்டான். அப்போதும் தாவீது வேண்டான்ட்டான். ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, இப்ப வந்து ஸ்தோத்திரம், தாவீது ராஜாவுக்கு முன்னால தாழ விழுந்து பணிந்து கிடக்கிறான். முந்திக் கொண்டேன் என்று சொல்லுகிறான். அப்போது கூட சிரியாவின் குமாரனாகிய அபிசாய் பிரதியுத்தரமாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை இந்த சீமையை தூசித்தபடினால் இப்போது கொல்ல வேண்டாமான்னு கேட்கிறான். அப்போ தாவீது வாக்கு கொடுக்கிறான். சீமையை பார்த்து 23ஆம் வசனத்துல தாவீது சீமையை பார்த்து, நீ சாவதில்லை என்று ஆணையிட்டான். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஒரு படகு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்தபோது அப்சலோம் பக்கம் நின்ற ஒரு கூட்டம் தாவீதின் வசமாய் திரும்பியது. தாவீதுக்காக ஒரு படகு ஆயத்தப்பட்டது என்று அறிந்த போதிலும் தாவீதை நிந்தித்த, தூசித்த, பரிகாசித்த மனுஷன் தாவீதின் பக்கமாய் சரணடைந்தான். ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். உனக்காக ஒரு படகு ஆயத்தமாக இருக்கிறது. அன்பானவர்களே, எத்தனையோ காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஸ்தோத்திரம். அடுத்து மேவிபோசேத் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அவன் தாவீதை சந்திப்பதற்கு புறப்பட்டு வருகிறான். 24ஆம் வசனத்திலே
சவுலின் குமாரனாகிய மேவிபோசேத்தும் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தான். ராஜா போன நாள் முதல் அவன் சமாதானத்தோடு திரும்பி வருகிற நாள் மட்டும் அவன் தன் கால்களை சுத்தம் பண்ணல, தன் தாடிய சவரம் பண்ணல, தன் வஸ்திரத்தை வெளுக்கல. எருசலேமிலிருந்து ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிற போது, பிரியமானவளே, ராஜா அவனை பார்த்து கேட்கிறான், மேவிபோசேத்தே, என் கூட நீ வராமல் போனது என்னப்பான்னு கேட்கிறான். ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். என்ன விளங்கிக் கொள்கிறோம் என்று சொன்னால், தாவீதுக்காக இப்படியாக ஒரு உண்மையான பாசம் வைத்த ஒரு மேவிபோசேத்தை கர்த்தர் அவனுக்கு அனுகூலமாக்கினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே அதிகாரத்தில் பர்சிலா என்று சொல்லக்கூடிய வயது முதிர்ந்த 80 வயதை சார்ந்த ஒரு மனிதனை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் செல்வந்தனாயிருந்தான், அவன் கனவானாயிருந்தான். அவனும் தோத்திரம் ராஜாவினுடைய அன்புக்கு பாத்திரமாய் ராஜாவை வழி அனுப்புவதற்கு அவனும் எதிர்கொண்டு வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 2 காரியத்தையும் குறித்து விளங்கிக் கொள்ள வேண்டுமானால், உன்னை நேசிக்கிற, உன்னை மிகவும் நேசிக்கிற, உனக்காய் ஜீவனையே கொடுக்கிற அளவுக்கு அன்பு பாராட்டுகிற அநேகர் உன் பக்கமாய் வருவார்கள். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாவீதுக்காக சவரம் பண்ணல பாருங்க, தாவீதுக்காக ஸ்தோத்திரம் கால்களை சுத்தம் பண்ணல, தாடிய சவரம் பண்ணல, வஸ்திரத்தை வெளுக்கல. ஸ்தோத்திரம். தாவீதின் முகத்தை காண்கிற வரைக்கும் நான் செய்வதில்லை என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டு வாழ்ந்த மேவிபோசேத்தை போல சில அன்பு உள்ளங்களை கர்த்தர் நமக்கு சொந்தமாக்கி தருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பர்சில்லாவை போல தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுக்கவும், தன்னை பராமரிக்கவும், தன்னை பாதுகாக்கவும் வனாந்தரத்தில் அனுசரணையாயிருந்த பர்சில்லாவை போல சில வயது முதிர்ந்த தாயார்களையும் தகப்பன்மார்களையும் கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். ஒரு படகு வந்திருக்கிறது. சில அன்பு நெஞ்சங்கள் கர்த்தர் பக்கமாய் திரும்ப போகிறார்கள். சில கர்த்தர் பக்கமாய் வரப்போகிறார்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படிப்பட்ட நேசிக்கிற அநேக ஜனங்களை கர்த்தர் சொந்தமாக்கி தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். என்ன செய்வேன் என்று கலங்கிக் கொண்டிருந்த தாவீதை ஆகாரத்தை கொடுத்து பராமரிக்கிற பர்சில்லாவை போல அநேகரை கர்த்தர் எழுப்ப போகிறார். ஒரு படகு வந்தபோது அநேக நேசிக்கிற அநேகர் தாவீது பக்கமாய் ஒட்டி கொண்டார்கள். உண்மையான ஒரு நேசம். அருமையான தேவ பிள்ளைய, உங்க வாழ்க்கையில ஸ்தோத்திரம், உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில, நம்முடைய சபையில ஆண்டவர் படகாய் வருகிறார். இது இயேசுவின் நாமத்தில் இது நடப்பதாக. ஒவ்வொரு குடும்பத்திலும் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. கர்த்தர் படகாய் வருகிறார். எதிரானவர்கள் நம் சார்பிலே வரத்தக்கதாய், தூசித்த சீமை நம் பக்கமாய் திரும்பத்தக்கதாய், நம்மை நேசிக்கிற நிறைய உள்ளங்கள் நமக்கு சொந்தமாக்கத்தக்கதாய் ஒரு படகை தாவீதுக்காக கர்த்தர் அனுப்பினார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் வீட்டாரை அக்கறைப்படுத்தவன், அவன் விரும்பும் காரியத்துக்கு உதவியாயிருக்கும்படி ஒரு படகு கரையிலே வந்தது. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த சொல்லப்பட்ட இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தை அப்படியே பதியட்டும். இந்த வசனத்தை உங்களுக்காக நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு இந்த வசனத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த நாள்ல இருந்து எனக்கு இயேசு படகாய் என் வாழ்க்கைக்குள்ள வருகிறார். என் குடும்பத்துக்கு அவர் படகாய் வருகிறார். என் கண்ணீர் மாற, என் துக்கம் மாற, என் சஞ்சலம் மாற, என் வேதனை மாற, என் அவமானம் மாற, என் நிந்த மாற, என் பழி சொற்கள் மாற, ஸ்தோத்திரம், இந்த நாற்றமாய் போன என் வாழ்க்கை மாற கர்த்தர் என் வாழ்க்கையில படகாய் வருகிறார், படகாய் வருகிறார், படகாய் வருகிறார். எனக்கு எதிர்த்தவர்கள் எல்லாரும் என் பக்கத்துல வரப்போறாங்க. என்னை தூஷித்தவர்கள் என் பக்கத்துல வரப்போறாங்க. என்னை நேசிக்கிற அநேகரை கர்த்தர் எனக்கு தரப்போகிறார். உண்மையா என்னை நேசிக்கிற அநேகரை கர்த்தர் எனக்கு தரப்போகிறார். எத்தனை பேருங்க இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? அப்படியே கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Praise mighty Lord. Hallelujah. விசுவாசத்தோடு நான் சொல்றேன்,
வார்த்தையை நான் முடிக்க போகிறேன். மீண்டும் சொல்லுகிறேன், தாவீதுக்காக ஒரு படகு வந்தது போல உங்களுக்காக ஒரு படகு வந்திருக்கிறது. உங்களுக்காக ஒரு படகு வந்திருக்கிறது. எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல அப்படி எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஒரு படகு வந்திருக்கிறது. உங்களை கரை சேர்க்க ஒரு படகு வந்திருக்கிறது. உங்களை கரை சேர்க்க ஒரு படகு வந்திருக்கிறது. எல்லாரும் அப்படி கண்களை மூடி, ஹல்லேலூயா, எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தை அப்படியே நோக்கி பாருங்க. யாரு கண்களை திறந்து பார்க்க வேண்டாம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, ஓ ஸ்தோத்திரம். சொன்ன வார்த்தையை மாத்திரம் உங்க வாழ்க்கையை அப்படியே முன்னால வைங்க. இந்த வார்த்தை உங்க கண்ணு